நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இன்னதுதான் இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் மகரத்துக்கு அமையுது. உச்ச குருவுடைய பார்வை ராசி மேலே விழுது. ராசிக்கும் குருவுடைய பார்வை, ராசி நாதனுக்கும் குருவுடைய பார்வை. உன்னோட எல்லா நல்லதும் எங்களுக்கு தான் அப்படின்னு உறிஞ்சி எடுத்துக்கிட்ட மாதிரி மகரம் எல்லா குட்டையும் வந்து எசன்ஸையும் வாங்கிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு வருடமாக இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டவங்க லைஃப்பில் செட்டில்டு. புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாகுது. ரொம்ப வருஷமாக நாங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், குழந்தை இல்லை. இந்த ஒரு சூழ்நிலைனாலே வெளியில் எங்கேயும் அதிகமாக போகிறதில்ல, சோஷியல் ஆக்கிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் குழந்தை பாகியம் அப்படிங்கிறது, குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து வெளிநாட்டில் போய் வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகிறது, அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. மருத்துவ படிப்புக்கு சீட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். என்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கான சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக பெண்கள்கிட்ட மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். மகர ராசி ஆணாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். மகர ராசியில் உள்ள பெண்ணாக இருந்தாலுமே மனைவியை எதிர்த்து பேசுகிற தைரியம் வரும் மகர ராசி ஆண்களுக்கு. தொட்டதுக்கெலாம் கடன் வந்துக்கிட்டே இருந்தது. கடன் அடைக்க கடன் வரும், அல்லது செலவுங்கிறது அதிகமாகும். எதிரிகளும் அதிகமாக இருக்கும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் கவ்யா. ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இந்த வருஷம் மகர ராசிக்காரங்க டாப் டக்கரா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வருஷம் மகரத்துக்கு எப்படி இருக்க போகுது மேம்? மகர ராசிக்கு நம்ம சொன்ன மாதிரி 2026ங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதாவது பலதரப்பட்ட நன்மைன்னு சொல்லுவோம். இன்னதுதான் இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் மகரத்துக்கு அமையுது. உச்ச குருவுடைய பார்வை ராசி மேலே விழுது. ராசிக்கும் குருவுடைய பார்வை, ராசி நாதனுக்கும் குருவுடைய பார்வை. பெரிய விஷயம் இல்லை. சனிக்கும் பார்வை கிடைக்குது, சனியோட வீட்டுக்கும் பார்வை கிடைக்குது. சனி போய் குரு வீட்டில் கொண்ட கிட்டத்தட்ட சனி வீடும் குருவை குத்தகைக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ உன்னோட எல்லா நல்லதும் எங்களுக்கு தான் அப்படின்னு உறிஞ்சி எடுத்துக்கிட்ட மாதிரி மகரம் எல்லா குட்டையும் வந்து எசன்ஸையும் வாங்கிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு வருடமாக இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டவங்க லைஃப்பில் செட்டில்டு. இந்த ஒரு வருடத்தை மகரம் யூஸ் பண்ணிக்கிச்சுன்னா லைஃப்பில் செட்டில்டு தான். மகர ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வருஷம் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது? மகர ராசி ஆண்கள் தன்னைத்தானே ரொம்ப மேஸ்குலினாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாடி ஃபிட்னஸில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ராசியிலே சூரியன் செவ்வாயான ராஜ கிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகப்படும். யாருக்கெல்லாம் பயந்தாங்களோ அவங்களே கூட எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. தேவையில்லாத நம்மளை வந்து ஏதாவது திட்டியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேச்சு வாங்கியிருப்போம். ஒரு கூச்சத்தினாலையும் சங்கோச்சத்தினாலையும் நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிக்கொண்டு வராமல் இருந்திருப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் நியாயமான உணர்வுகளை தைரியமாக மகர ராசி ஆண்கள் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வருடமாக 2026ங்கிறது அமையுது. நல்ல ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ்க்கு போவாங்க. நல்லா சத்தாக சாப்பிடணும், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், ஸ்கின்னை பார்த்துக்கணும் அப்படின்லாம் தனியே செல்ஃப் கேர் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக மகர ராசி ஆண்களுக்கு இந்த வருடம் அமையும். கண்டிப்பாக. மகர ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது மேம்? மகர ராசி பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாகுது. ரொம்ப வருஷமாக நாங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், குழந்தை இல்லை. இந்த ஒரு சூழ்நிலைனாலே வெளியில் எங்கேயும் அதிகமாக போகிறதில்ல, சோஷியல் ஆக்கிக்கிறதுக்கே ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் குழந்தை பாகியம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது. அவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையினால் குழந்தை தட்டி போகுது, இல்லை இப்போ பொண்ணுக்கு தான் ஏதோ ஒரு நீர் கட்டி இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள்னால் அவங்களுக்கு அந்த விஷயம் சார்ட் அவுட் ஆகி ட்ரீட்மெண்ட் மூலமாக குணமடைஞ்சு கன்சீவ் ஆகிற யோகம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இளம் வயதில் உள்ள பெண்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா அது ரெக்டிஃபை ஆகிறது, ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறது, மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையுது. மகர ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு மேற்படிப்புக்கோ இல்லை வேலை சார்ந்தோ வெளிநாடு போகலாமான்றவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்குது? வெளிநாட்டு யோகம் மகரத்துக்கு நிச்சயமாக இருக்குது. வெளிநாடை விட வெளி மாநிலங்களுக்கு நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற வேலையோட அங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அங்கே போயிட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குடும்பத்தோடு சேர்ந்து குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து வெளிநாட்டில் போய் வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகிறது, அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டில் ரொம்ப நாளாக குடும்பத்தை பிரிஞ்சு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த ஒரு வருஷங்கிறது குடும்பத்தை கூப்பிட்டு உங்களோட ஒரு வச்சுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. ஸோ நல்லா படிச்சிருவாங்க. மருத்துவ படிப்புக்கு சீட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். என்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கான சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். சின்ன
சின்ன பசங்க ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். பட் படிப்பு வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இயர் ஆன் இயர் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறது போன வருஷத்தை விட இந்த வருஷங்கிறது நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த அளவில் செவ்வாயோட வலுவும் நல்லா இருக்குது, குருவும் நல்லா இருக்கிறாரு. போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரில் உள்ளவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்குது. மேம், மகர ராசியில் இருக்கிறவர்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? மகர ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? 5ஆம் அதிபதி வந்து ராசியிலே உட்காந்து குருவுடைய பார்வையிலையும் இருக்கிறார்ல, அப்போ கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவு அப்படிங்கிறது மகரத்துக்கு வந்துடும். ஸோ நம்ம கேரக்டர் இது, நம்ம லட்சணம் இது, நம்மளை சகிச்சு போக இந்த கேரக்டரால் முடியும். அப்போ இதை சூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் சேஃபு. அந்த மாதிரியெல்லாம் அழகாக கேல்குலேட் பண்ணி கரெக்டான பர்சன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. கேல்குலேட் பண்ணி சூஸ் பண்ண முடியாது, இயல்பாக ஒரு இன்ட்யூஷனோட சூஸ் பண்ணுவாங்க. அது நல்லபடியாக அமையும். அந்த மாதிரி நல்லது தான் குரு பார்வை நமக்கு செய்யும்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறதுல வந்து இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரப்போகிறதில்ல. பட் பொதுவாக பெண்கள்கிட்ட மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். மகர ராசி ஆணாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். மகர ராசியில் உள்ள பெண்ணாக இருந்தாலுமே பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போகிறேன்னு வேறு மாதிரியான ரிஸ்கில் மாட்டிக்கிறது, இல்லை ஒரு பெண் சொல்கிறத கேட்டு முக்கியமான முடிவு ரிலேஷன்ஷிப்பில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் பிரச்சனை வரும். நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு பொண்ணை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் அம்மா சொல்கிறாங்கங்கிற ஒரே காரணத்தினால ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா அங்கே பிரச்சனை வரும். மேம், மகர ராசி திருமணம் ஆனவர்களினுடைய திருமண வாழ்க்கை இல்லற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் மேம்? மகர ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துக்கு உச்ச குரு வராரு. ஸோ குருங்கிறவர் இங்கே 3ஆம் அதிபதி 7க்கு வராரு. மனைவியை எதிர்த்து பேசுகிற தைரியம் வரும் மகர ராசி ஆண்களுக்கு. தைரிய ஸ்தானாதிபதி தான் 7ல் போய் உச்சமாகறாரு. எதிர்த்து பேசுகிற தைரியம்னு நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். அதாவது கணவன்கிட்டையோ மனைவிட்டையோ ஏதோ ஒரு குறை இருக்குது, சொன்னால் ஏதாவது நினச்சிப்பாங்களோன்னு அழுத்தத்திலே இருந்திருப்பாங்க இல்லையா, அதை ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறது. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்த நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா லைஃப் இப்படி இருக்கும். அது தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய பக்குவம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். சொல்கிற விதத்தில் சொல்லணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, சொல்லி அதை காரியத்தை சாதிக்கிறது 3ஆம் இடம். ஸோ இந்த 3மே ஆக்டிவேட் ஆகி நல்லா இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையில் நடக்கும். ஸோ ரொம்ப நாள் இருந்து வந்து ஒரு அழுத்தம், ஒரு மனக்குறைன்னு சொல்லலாம், அழுத்தம்ங்கிறத விட அது நீங்கும். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாகவே இருப்பாங்க. திருமணங்கள் நிறைய ஆகும் புதுசாக. மேம், இப்போ இந்த மகர ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுமையாகவே இருக்குது. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்குற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கடன் சுமை குறைகிறதுக்கும் அவங்களுடைய பொருளாதார சூழல் மேம்படுறதுக்கும் ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் என்ன செய்யலாம்? மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 2025 6ல் குரு இருந்தார். தொட்டதுக்கெல்லாம் கடன் வந்துக்கிட்டே இருந்தது. கடன் அடைக்க கடன் வரும், அல்லது செலவுங்கிறது அதிகமாகும். எதிரிகளும் அதிகமாக இருந்தாங்க. இந்த காசுனால ஒருத்தரோட உறவை பகைச்சிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் 6ல் சுபகிரகம் இருக்கும்போது நடக்கும். ஸோ பணம் வாங்கினாங்க, என்கிட்ட திருப்பி கொடுக்கல, அப்போ ஒரு மனக்கசப்பாய் போச்சு, முகத்தில் முழிக்க சங்கடமாக இருக்குது, இந்த மாதிரி இருந்த வந்த நிலைமைகள்லாம் மாறும். 6ல் இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு லிஃப்ட் ஆகிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 6ஆம் அதிபதி புதனுமே ராசியில் உட்காரும் போது தான் இந்த வருடம் பிறகுது. அப்போ தன் கடனை தானே அடைக்கிறது, கடனை அடைக்கக்கூடிய முகாந்திரங்கள்லாம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். மன ரீதியான உளைச்சல் அதை சமாளிக்க மகர ராசிக்காரங்க என்ன செய்யலாம்? மகர ராசிக்காரங்க இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல்ல இருந்து வெளியில வர்றதுக்காக என்ன பண்ணிக்கலாம்? ஸோ பொதுவாக இவங்களுக்கு பிரச்சனை வந்து எதில் வரும்னா, அந்த எமோஷ்னல் பாண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர் வந்து ஒரு அன்பை பரிமாறும் போது பிரச்சனை வந்துடும். ஏன்னா இவங்களுடைய லவ் லாங்குவேஜுங்கிறது வேற, இவங்க அன்பை காட்டுற விதம்ங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவங்க ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க, ஆனால் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்னை வந்து என் மேலே பாசம் காட்டவே உனக்கு தெரியல. இவங்களோட வே ஆஃப் லவ்விங்குங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை புரிய வைக்கிறதுல ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துடும். அதே மாதிரி இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு வரும், உடம்புல வரும்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த டொப்பமைன் ஹீட்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு ப்ளஷர் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அது வந்து மகரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஏன்னா தனக்கு பிடிச்சதை தான் செய்யவே மாட்டாங்க. எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எது நமக்கு நல்லதோ அதை செய்வாங்க, எது நமக்கு பிடிக்குதோ அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா மகரம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லிவிங்காக இருக்கும். அப்போ அந்த ப்ளஷர் சந்தோஷத்தை கொடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் செய்யணும். ஒரு வாட்ச் பிடிக்குதுன்னா காஸ்ட்லின்னு நான் வாங்கவே மாட்டேன், அதை வாங்கிட்டா ஒரு டொப்பமைன் ஹிட்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ அந்த டொப்பமைன் ஹிட்டையுமே மகரம் கொடுத்துக்கிட்டாங்கன்னா மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த மகர ராசிக்காரங்க வந்து இந்த 2026ஆம் ஆண்டு செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது மேம்? 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்க இன்னும் நல்லா இருக்க ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் பரிகாரம்னா, முதல்ல அழுக்கு நிறைந்த இடங்களில் இருக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ குட்டி வீடாக இருந்தாலும் அதில் கிளென்லினஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அழுக்கு அப்படிங்கிறதுக்கு காரகமான கிரகம் சனி. எந்த இடம் அசுத்தமாக இருக்கோ அங்கே சனி இருப்பார். அப்போது அழுக்கு இல்லாமல் நீட்டாக வச்சுக்கணும் நம்ம இருக்கிற ஒர்க் ஸ்பேஸை இல்லை வீட்டை. ரெண்டாவது ஒரு விஷயம், வீட்டில் ரொம்ப நாளாக டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர்லாம் பழைய பொருட்களை கழித்து வெளியிலே போட மாட்டாங்க. எவ்வளோ காலமானாலும் யூஸே பண்ணலனாலும் அது வீட்டில் ஒரு ஓரத்தில் இருக்கும். இங்கெல்லாம் சனி அடைவார். தேவையில்லாத பொருட்களை எடுத்து வெளியில் போட்டுறணும்.
வீட்டுக்கு கீழே கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறது, பரல் மேலே கொஞ்சம் சேமித்து வைக்கிறது, ஒரு மூலையில் சேமித்து வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. வீட்டில் வேலை செய்கிறவங்கள நல்ல டிக்னிட்டியோடு நடத்துறது ரொம்ப நல்லது. மேம் 2026 மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்க இலுப்பை எண்ணெய்ங்கிற எண்ணெயில் குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிகிட்டே வரணும். உங்கள் வீட்டில் குலதெய்வம் படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி இந்த தீபம் போட்டுக்கலாம். இல்லை கலசம் வச்சு வழிபடுற முறை இருந்தால் அதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். அல்லது கோயிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து வச்சு மஞ்சள் துணியில் வச்சு அதுக்கு முன்னாடி இந்த இலுப்பை எண்ணெயில் 2 தீபம் போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு விளக்கேற்றுறீங்கன்னா அதோட ஒரே ஒரு இலுப்பை தீபம் போட்டுக்கிட்டாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இலுப்பை தீபம் போட்டு குலதெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை, இதை என்னால் சார்ட் அவுட்டே பண்ண முடியலன்னா அந்த பிரச்சனையை இந்த இலுப்பை தீபம் ஏற்றி வச்சு அந்த இலுப்பை தீப ஒளிக்கு முன்னாடி இருந்து நீங்கள் வேண்டும்போது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த 2026 மகர ராசிக்காரங்க இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க, உங்கள் வாழ்க்கையே மாறும்னா அது எந்த கோயில்? ராமேஸ்வரம் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே மகர ராசிக்கான ஸ்தலம் ராமேஸ்வரம் தான். அங்கே போயிட்டு வர நல்லா இருப்பாங்க. 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். 2026லேயுமே ஜான்வரி மந்தில் ஒரு டேட்டில் அங்கே போயிட்டு ப்ராப்பராக கடல் நீராடிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை மட்டும் முடிஞ்சால் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவியா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.